கைஸ் நம்ம எப்பவும் போல் குட்டியெல்லாம் வந்து ஆட்டோட விடாமல் தனியாக பிரித்து அடைச்சிட்டு நம்ம தோப்பில் வந்து 4 கோழி குஞ்சு பொரிச்சிருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு கோழியாக வந்து திறந்து விடணும். அட்டன் டைமில் வந்து நாளையும் திறந்து விட்டோம்னா கொத்திட்டு கிடக்கும். அதனால் ஒன்று ஒன்றா திறந்து விட்டுட்டு வீட்டுக்கு போனேன். சீம்பால் காய்ச்சி கடம்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மாடு ஒன்று கன்று போட்டிருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் பார்த்தா தண்ணியெல்லாம் பாஞ்சு வெறுங்காட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு, மரத்தை விட்டு தனியாக. அதனால் வந்து அடுத்த காட்டுக்கு கேட் வால் திருப்பி விடுவோமேனு திருப்பி விட்டாச்சு. சொட்டு நீரை பொறுத்தவரையும் வந்து அடுத்து பாய வேண்டிய கேட் வால் வந்து ஓப்பன் பண்ணி விடாமல் வந்து பாஞ்சிட்டு இருக்கிற கேட் வால் அடுத்தோம்னா எங்கிட்டாவது பிடிங்கிக்கும். அப்புறம் அது ஒரு பெரிய தலைவலி ஆயிரும். இந்த வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம தோப்பில் வந்து பொறுக்கி போட்ட தேங்காயெல்லாம் வந்து வெட்டாமலே இருந்துச்சு. அதை அப்படியே போட்டுருந்தோம்னா தேங்காயெல்லாம் அழுகி போயிடும். அதனால் உடச்சி பருப்பாக எடுத்துருவோமேன்னு சொல்லி வெட்டிட்டு இருந்தேன். கொஞ்சமாக தான் வெட்ட முடிஞ்சிச்சு. அதில் வந்து காஞ்ச பருப்புலாம் வந்து தனியாகவும், காயாத பருப்புலாம் வந்து அப்படியே மட்டையோட வந்து விரித்து வெயிலில் வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறவங்களையும் மாடெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு கூட தள்ளி போட்டு நீ கொய்யாக்கா இருக்கிற குளத்துலேருந்து வியாபாரி வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க அறுத்துட்டு வெயிட் வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் வெயிட் வச்சு கொடுத்துட்டு குட்டியெல்லாம் கத்திட்டே கிடந்துச்சு. அப்புறம் அதையும் திறந்து விட்டுட்டு ஆட்டெல்லாம் உள்ளே ஓட்டி அடைச்சிட்டு இன்றைக்கான டேவை முடிச்சாச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.